படிச்சு சொன்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? இந்த டைலாக்காகவே இந்த படத்துக்கு போனது. தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் தேர்ட் ஸ்டார் ஆயிட்டு இருக்கு. கதை என்னன்னு பார்த்தாக்க, ஜீவா ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்காரு. இப்ப அவர் இருக்க ஊர்ல வந்துட்டு 2 வீடு இருக்கு, பக்கத்து வீடு. ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, இன்னொரு வீட்டுல ஒரு சாவு விழுந்துருது. இப்போ இந்த கல்யாணம் எந்த நேரத்தில் நடக்குதோ அதே நேரத்துல இந்த சாவையும் எடுக்கிறாங்க. சோ இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதை தலைமை தாங்கி நடத்துறது நம்ம ஜீவா தான். சோ இதுக்கப்புறம் நடக்கிற கலாட்டா சம்பவம் தான் இந்த படம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபலிமி அப்படின்னு ஒரு சூப்பரான மலையாள படத்தை எடுத்தவர். சோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்க்க ஃபீல் தான் கிடைக்கும். மலையாள படமா தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தாக்க, ஒரு சிம்பிளான கதை எடுத்திருப்பாங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்ட விதம் வந்துட்டு அவ்வளவு எங்கேஜிங்கா சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 1 hour 55 minutes தான். படம் போற வகையுமே தெரியாது. கதை ஸ்டேஜ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் விறுவிறுன்னு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுல இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்துல காமெடியா இருக்கட்டும், ஹியூமர் எல்லாமே செம்மையா இருக்கட்டும், சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் படத்துல மியூசிக்கா இருக்கட்டும், அவர் மற்ற டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல டிராபாக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம், காமெடி இன்னும் நிறைய இடங்கள் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி தமிழ் சினிமாக்கு இந்த பொங்கலோட வின்னர் இந்த படம் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஓவராலா தலைவர் தம்பி தலைமையில் டிடிடி ஒரு ஜாலியான ஒரு படம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.